ஈஸ்வரி கோபிக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க ராதிகா கோபியோட மனசை மாத்தி எப்படியாவது அவ கூடயே மறுபடியும் சேர்ந்துருவாளோன்ற பயத்தோடையும் கோபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கோபியோ ராதிகா பேசினது, ராதிகாவும் பாக்கியாவும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு செம்ம சோகத்தோட உள்ள வராங்க. இதை பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு ஒரு நம்பிக்கை வர்றது மட்டும் இல்லாம கோபி கிட்ட டீட்டெயில்ஸ் விசாரிக்கும் போது ராதிகா இதுக்கப்புறமா கோபி கூட சேர வாய்ப்பே கிடையாதுன்ற விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கோபியோட மனசை மாத்தணுன்றதுக்காகவோ ராதிகாவை பத்தி கொஞ்சம் மோசமா பேசுறது மட்டும் இல்லாம மயு ஒண்ணு உன்னோட உண்மையான பொண்ணு கிடையாது, ரத்த பந்தமும் கிடையாது. உன்னோட ரத்த பந்தம் தான் எப்பனாலும் எந்த சூழ்நிலையிலனாலும் உன் கூடவே வந்து நிற்கும். நீ வேணா அவங்கள உன் பொண்ணு மாதிரி வேணா பாத்துக்கலாம், இல்ல உன் பொண்டாட்டியவாவும் பாத்துக்கலாம். ஆனா அவங்க உன்னை அப்படி மதிக்கணும்ல. அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறமா உன் மேல அக்கறை இல்லாதவங்க கிட்ட நீ இப்படி எல்லாம் பாசத்துக்கு கையேந்தி நின்றுட்டு இருக்காத. உனக்கு பாசம் கொடுக்க ஆள் பத்தலையா என்ன? நாங்க எல்லாரும் தான் இங்க இருக்கோம்ல. உன்னை கடைசி வரைக்கும் நல்லபடியா எங்களால பாத்துக்க முடியும். சொல்ல போனா அவளை விட அதிகமா அம்மா என்னால உன்னை நல்லபடியா பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஆனா கோபியோ ஈஸ்வரி பேசிட்டு இருக்கத அவ்வளவா காதலியே வாங்காம அங்க கோர்ட்ல உட்காந்து ராதிகா கூட பாக்கியா உட்காந்து பேசிட்டு இருந்ததை மட்டுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பாக்கியாவுமே ராதிகா கூட எல்லாம் பேசி முடிச்சுட்டு தன்னோட ரெஸ்டாரண்ட் வேலையுமே கொஞ்சம் முடிச்சுட்டு உள்ள வரும்போது அவங்கள உடனடியா எந்திரிச்சு தடுத்து நிறுத்தின கோபியோ, இங்க பாருங்க பாக்கியா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொல்லிட்டு கோபமா பேச, அப்போ இதை பார்த்துட்டு பாக்கியவுமே என்ன இந்த ஆள் என்ன இன்னைக்கு கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி தெரியுது, பழைய கோபியை பாக்குற மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு சரி வாங்க பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களை தனியா கூப்பிட்டு போய் பேசுறதுக்காக போக, ஆனா ஈஸ்வரியோ கோபி இப்படி திடீர்னு பாக்கியா மேல கோபமா இருக்கிற மாதிரி பேசுறத பார்த்த உடனேயே ஐயோ ஏதாவது பிரச்சனை போலியேன்னு சொல்லிட்டு நம்மளும் நடுவுல இருந்தாதான் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் அதிகமா சண்டை போடாம இருக்கிறத தடுக்க முடியும். அப்படி ஒருவேளை இவங்க பழையபடி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற நம்மளோட கனவு அப்படியே நொறுங்கி போயிடும். ஏன்னா ஒரு பக்கம் பாக்கியா கோபியை கண்டாலே வெறுப்ப கக்கிக்கிட்டு இருக்கா. ஆனா அதே மாதிரி கோபியும் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக கோபி கிட்ட கோபி எதுவா இருந்தாலும் எங்கேயே பேசு, என்ன பிரச்சனை, என்னாச்சு, எதுக்காக கோவமா இருக்கா பாக்கியா மேல, இவ உன்னை ஏதாவது மறுபடியும் சொன்னால என்ன, ஏன் பாக்கியா உன்னதான் என்ன ஏற்கனவே இவனை இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு போக சொல்லிடாதேன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டல, நீ என்ன மறுபடியுமே இந்த வீட்டை விட்டு கோபியை வெளியே போக சொல்லி சொன்னியா என்ன, அதனாலதான் கோபி கோவமா இருக்கானான்னு சொல்லிட்டு எந்த விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு புரியாம அவங்க பாட்டுக்கு உளறிட்டு இருக்கா. ஆனா பாக்கியாவோ இங்க பாருங்க அத்தை, நான் இது வரைக்கும் கோபி கிட்ட காலையில இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல, இப்போ எதுக்காக இவங்க கூப்பிடுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா போங்க, ரெண்டு பேரும் போய் தனியா பேசிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வாங்க. இப்படி என்ன விஷயம்னே தெரியாம என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காங்க, எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போக பார்க்க, ஆனா கோபியோ அதே கோவத்தோட, அதாவது பழைய கோபியோட கோவத்தோட உடனடியா பாக்கியாவை தடுத்து நிறுத்தி, இங்க பாரு பாக்கியா, நீ எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்குன்றத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட நீ ரொம்ப ரொம்ப நல்லவன், நான் தான் உன்னோட உண்மையான கேரக்டர் புரிஞ்சுக்காம உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்த. ஆனா அது எல்லாமே உண்மை இல்ல, பொய்ன்றதுன்னு சொல்லிட்டு நீ அப்படியே சுக்கு நூறா உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு ஈஸ்வரியுமே ஒண்ணுமே புரியாம கோபியை பார்க்க, அதே மாதிரி தான் பாக்கியாவும் கோபியை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ அதே கோபத்தோட என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்க, நான் உன்னை ஏமாத்தி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தது உனக்கு இன்னும் தாங்க முடியல, அதனாலதான் என்னை எப்படியாவது பழி வாங்கணுன்றதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. என்ன டைரக்டா பழி வாங்க முடியலன்ற காரணத்துக்காக ராதிகாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி இப்போ என்ன பழி வாங்கிட்டு இருக்க. குறிப்பா நான் உனக்கு எப்படி டிவோர்ஸ் கொடுத்து உன்னோட மனசை கஷ்டப்படுத்தணும் அதே மாதிரியான கஷ்டத்தை தான் நீ எனக்கு தரணும்னு ஆசைப்படுற. அதனால தானே ராதிகா கிட்ட அவளோட மனசை மாத்துற மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலயுமே பேசி பேசி அவளோட மனசை முழுசா மாத்துறது மட்டும் இல்லாம நீ நினைச்சதுமே நடக்கிற மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்ட பாக்கியாவோ ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, நான் எதுக்காக ராதிகாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி அவங்களோட மனசை மாத்தணும், எனக்கு ஒன்னும் புரியலையே, நீங்க எதை வச்சு இப்படி சொல்றீங்கன்னு கேட்க, உடனே கோபியும் எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் சின்ன பிள்ளைன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காத, நீ கோர்ட்ல உட்காந்து ராதிகா கிட்ட கையை வச்சு வச்சு பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நீ ஏதோ அவ கூட இருக்காதா அவளோட மனசை சரி பண்றதா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாமே தப்புன்றது எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வளர ஆரம்பிக்க. ஆனா இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் என்ன கோபி இந்த மாதிரி எல்லாம் பாக்கியா பண்ணுவான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா, நான் தானே இதுக்கு முன்னாடி பாக்கியா ராதிகா கூட சேர்ந்து சேர்ந்து கெட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருப்பேன். குறிப்பா ராதிகாவாலதான் கோபி பாக்கியாவே விட்டுட்டு போயிட்டான், ராதிகா தான் கோபியோட மனசை மாத்திட்டான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா இப்ப என்ன இவன் என்ன உல்டாவா சொல்லிட்டு இருக்கா, பாக்கியா எதுக்காக ராதிகா கிட்ட இப்படி எல்லாம் பேசணும், அப்படி இல்ல இவ பேச வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக கோபி கிட்ட பேசுறதுக்காக போக, ஆனா கோபி ஈஸ்வரியோட பேச்ச கூட மதிக்கிற மாதிரி இல்ல, கேட்கிற மாதிரி தெரியல. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே பொறுமையா இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்த பாக்கியாவோ கோபி கொஞ்சம் கொஞ்சமா வரம்பு மீறி பேச ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோபத்தோட, இங்க பாருங்க மிஸ்டர் கோபி, உங்களோட ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை இருக்குன்றத நான் அவங்க கிட்ட இது வரைக்கும் ஓப்பனா கேட்க கூட கிடையாது, அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்றது எனக்குமே ஒரு விதத்துல ஆச்சரியமா
விஷயமா தான் இருந்துச்சு. பட் என்னோட ஃப்ரெண்டா நான் அவங்களோட பக்கத்துல அவங்களுக்கு எல்லா நேரத்திலயுமே துணையா நிக்கணும்னு ஆசைப்பட்டனே தவிர மத்தபடி அவங்களோட முடிவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஏன் இத பத்தி நான் உங்ககிட்ட விளக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா விளக்குற அளவுக்கு நீங்க அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாதுன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீங்க என்னை பத்தி ஏதாவது மோசமாவோ கேவலமாவோ பேசினீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நான் ஒன்றும் பழைய பாக்கியா இல்ல, அது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு யாரெல்லாம் என்ன பண்றாங்களோ அதுக்கான தகுந்த பதிலடியை நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஆனா கோபியும் ஆமா அதை தானே நீ இப்ப பண்ணிட்டு இருக்க, இதுல வேற என்ன நீ புதுசா பண்ண வேண்டியது இருக்கு, நீ பிளான் போட்டு என்னையும் ராதிகாவையும் பிரிச்சுட்டலன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அந்த விஷயத்துக்கு பாக்கியா தான் காரணம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஆனா பாக்கியாவோ செம்ம கடுப்போட போது நிறுத்துங்க, நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் யாரு காரணம்னு நல்லாவே தெரியும். என்னத்த உங்களுக்கும் தெரியாதா என்ன, இப்போ புதுசா என்ன இந்த பிரச்சனைக்குள்ள என்ன கூட்டிட்டு வரீங்க? இங்க பாருங்க மிஸ்டர் கோபி, நீங்க உண்மையாவே கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா நடக்கிற பிரச்சனை குழப்பம்னு எல்லாத்துக்குமே காரணம் நீங்களும் உங்களோட அம்மாவுன்றது உங்களுக்கே புரிய வந்துடும். ஸோ தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. போங்க, ஒழுங்கு மரியாதையா உளறிட்டு இருக்காம உங்களோட ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. அப்படி இல்லையா வீட்டை விட்டு எங்கனால வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா யாருக்கிட்டனாலும் புலம்பிக்கிட்டு இருங்க. குறிப்பா இதுக்கப்புறமா குடிச்சிட்டு மட்டும் வீட்டுக்கு வராதீங்க. ஏன்னா இதுக்கப்புறமா இந்த மாதிரியான பிஹேவியரை என்னால என்னோட வீட்டுல யாரும் பண்றத பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ரூம்குள்ள போக. ஆனா பின்னாடியே போன கோபியும் பாக்கியோட கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம இங்க பாரு பாக்கியா, நான் தான் பேசிட்டு இருக்கல, எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு போ. நீ நிஜமாவே என்ன பழிவாங்கிறதுக்காக தானே இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு என் ராதிகாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. நான் உன்கிட்ட வேணா இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டது எல்லாத்துக்குமே சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால தயவு செஞ்சு உன்னோட இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை மாத்திக்கிட்டு என்னோட ராதிகாவோட மனசை மாத்திடு, அவளை சரி பண்ணிடுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு. ஆனா பாக்கியாவோ புரியாம பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்காதீங்க. ராதிகா இந்த முடிவை எடுக்கிறதுக்கான காரணம் நான் கிடையாது, நீங்களும் உங்களோட அம்மாவும் தான் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்னொன்னா எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம கோபி உடம்பு சரியில்லாம இருந்தப்போ ராதிகா கோபியை பார்க்க வரும்போதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த வீட்டுல இருக்கவங்களும் குறிப்பா ஈஸ்வரியும் அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கும் மேல இங்க வந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க கோபியோட பாசத்துக்கு எங்கன நேரத்துல கூட அவங்களுக்கு அந்த பாசம் கிடைக்கலன்றதையும், அதே சமயம் குறிப்பா மயுவையுமே எல்லாருமே சேர்ந்து முக்கியமா ஈஸ்வரியுமே சேர்ந்து கஷ்டப்படுத்தினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்ததுனாலதான் ராதிகா இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்கன்ற உண்மையை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமாவும் கோபி மறுபடியுமே புரியாம இல்ல, இந்த மாதிரி நடந்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இது நடந்திருக்கு, அதனால அப்பெல்லாம் ராதிகா அமைதியாவும் பொறுமையாவும் தானே இருந்தா, இப்படி ஒரு முடிவை எடுக்கவே இல்லையே. ஆனா இந்த தடவை எடுத்திருக்கானா அதுக்கான காரணம் நீயா மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா பாக்கியாவோ அதனை பார்த்தேன், இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துதான் வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். அப்படியே ஏத்துக்கிட்டாலும் அதுக்கான பள்ளியை என்கிட்ட தான் தூக்கி போடுவீங்கன்னு தெரியும். பட் அதை இப்போ நீங்க கரெக்டாவே பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன பாக்கியா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிச்ச உங்களுக்கு ராதிகாக்கு கோவம் வந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது மறந்துருச்சு நினைக்கிறேன். அவங்க சுயமரியாதைக்காக வாழ்றவங்க, அவங்களோட சுயமரியாதை இங்க சுக்குநூறா உடையும் போது அவங்க எதுக்காக இங்க அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நீங்க என்கிட்டயும் பேசிட்டு இருந்திருக்க மாட்டீங்க, ராதிகா விட்டு பிரிஞ்சுட்டு இருந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மேல இதுக்கு மேலேயும் நீங்க நடக்கிற விஷயத்த புரிஞ்சுக்காம இப்படியே உளறிட்டு இருந்தீங்க, அப்புறம் கண்டிப்பா ராதிகாவும் மயுவும் ஒரேடியா உங்களோட வாழ்க்கையை விட்டே போயிடுவாங்க. அதை பத்தி இதுக்கு மேல உங்களுக்கு கவலை இருந்தா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு அவங்க கூட சேர்றதுக்கான வழியை பாருங்க. தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துட்டு என்னோட கோவத்துக்கு ஆளாகாதீங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட இங்க பாருங்க அத்தை, உங்க பையனை ஒழுங்கா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இவங்க இன்னொரு நிமிஷம் இங்கே இருந்து என்னை பத்தி இப்படி பேசிட்டு இருந்தாங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்க பையனுக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு அவங்க உள்ள போக. ஆனா கோபியோ இருக்கிற நிலைமை புரியாம மறுபடியுமே பாக்கிய கிட்ட சண்டை போறதுக்காக போக. ஆனா ஈஸ்வரியோ பாக்கியா சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால உடனடியே கோபியை தடுத்து நிறுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இனியாவும் செழியனும் மாடியில நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் எல்லாத்துக்கும் மேல கோபியோட இப்படி பிஹேவியரே மொத்தமா சேஞ்ச் ஆனதை பார்த்துட்டு அவங்களுமே செம்ம ஷாக்கோட தான் நின்றுட்டு இருக்காங்க.